எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால அவங்கள நம்ப முடியல. உண்மையிலே அவர் ஒரு பிசினஸ் மேன். அது மட்டும் இல்ல, அவரு ரொம்ப கன்னிங்கா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ பார்க்க போற ஆளு அவ்வளவு மோசமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்கள நல்லா பாத்துக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடு. நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றியா? என்னுடைய வருத்தங்களை நான் எப்படி அவங்க கிட்ட ஷேர் பண்றது? நீ இன்னொருத்தனுடைய வைஃப் தானே. நீ இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத. ஒரு பக்கம் என்னுடைய கரியர், இன்னொரு பக்கம் என்னுடைய காதல். எல்லாரும் காதல பிசினஸா பாக்குறாங்க. ஆனா இன்னும் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தாலும் சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நம்ம இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் குறைய சொல்லிட்டு இருக்கே. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கலையா? நம்ம 2 பேருக்கும் பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் இப்படி மெயின்டைன் பண்றது ஸ்டேட்டஸ கரெக்டா வச்சுக்கிறதுக்காக தான். பணம் இல்லாம இண்டஸ்ட்ரியில நிக்கவே முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் காசு கடன் தெரியா? நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதாவது எனக்கு இந்த மாசம் கூட கொடுக்க முடியல. உன்னோட வாடகை 8000 ரூபாய் இல்ல? இங்க பாரு, போனி எனக்கு ஒரு 20000 ரூபாய் தரதா சொல்லியிருக்கான். அதுல இருந்து 8000 ரூபாய் எடுத்துக்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏய், கவலைப்படாத. அவனோட கிரெடிட் கார்டை எனக்கு குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். அட கடவுளே, இது உண்மையிலே சீரியஸா? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் சரியான ஒரு முட்டாள். அதெல்லாம் நினைச்சு நீ worry பண்ணிக்காத. ஜஸ்ட் பி கூல். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். டோன்ட் வரி. ஓ, அப்போ உன்னால அதை செய்ய முடியுமா? நீ பெரிய ஆளு தாண்டி. ஏய், இப்படியெல்லாம் பேசாத. நம்ம ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி இருக்கணும்னா தேவையில்லாம பேசாத. ஓகே, டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னோட விருப்பம். ரொம்ப டயர்டா இருக்கியா? ஆமாப்பா. ஓகே டார்லிங், நீ ஒரு விஷயத்துக்கு ரெடியா இருக்கணும். என்ன? யாராவது வராங்களா இல்ல வெளில போணுமா? வர்றாங்க. ஓ, நம்ம வீட்டுக்கு. ஆமா, யார் அது? அதான் நம்ம போன மாசம் வந்தாங்கல்ல ஃபைனான்சர்ஸ். அவங்க செக் இஷ்யூ பண்றதுக்காக வராங்க. நல்ல விஷயமாச்சே. அப்ப நம்ம சினிமா கன்ஃபார்ம் தான். என்ன? ஆமா, ஆனா நமக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்கல்ல, அது ஃபுல்ஃபில் ஆனாதான் இது கன்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம வேலை நல்லபடியா நடக்கணும்னா அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்துடலாம். எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க. கிரேட். யார் அது? யூ. வாட்? என்ன சொல்ற நீ? நான் உன்னோட ஃபியான்சி. ஃபியான்சி? ஆர் யூ? இன்னொருத்தன் கூட படுத்துட்டு ஏன் ஃபியான்சின்னு சொல்றியா? You forgot. Right here, in this drawing room, there is a security camera. And you have done great mistake, my dear love. Well done. Well done. Well done, my baby. But I am a businessman. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த வழியில தான் போவேன். You have to sleep with him and make him happy. நீ அதை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னா உன்னையும் டார்லிங்கோட வீடியோவையும் வைரல் ஆக்கிருவேன். அதுக்கப்புறம் உலகமே உங்களோட வீடியோவை பார்க்கும். அப்புறம் மானம் மரியாதைலாம் போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு பப்ளிக் சிம்பதிலாம் கிடைச்சிரும். So be ready, my love. Love, fiancé, darling.